அல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஆமென், இந்த எப்ராஹிம் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறேன் 5வது blessing என்ன அப்படின்னு சொன்னா, பேசவே தெரியாது அப்படின்னா யாராவது ஒருத்தர் மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா உளர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உளறி நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டீம் தான் இந்த டீம். ஆனா அதுல இருந்து கர்த்தர் பயப்படுகிற ஒரு ஜோஷுவாவை ஆண்டவர் எழுப்பி கர்த்தரவனை என்னவா மாத்துறாருன்னா தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். அதுவும் சாதாரணமான தலைவனாய் அல்ல, 31 ராஜாக்களை ஜெயிச்சு தேசத்தை பங்கிடுகிற தலைவனாய் கர்த்தர் ஜோஷுவாவை மாத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பயத்தை மாத்தி, எல்லா பயத்தையும் கர்த்தர் மாற்றி, எல்லா சிறுமையும் கர்த்தர் மாற்றி ஒரு லீடர்ஷிப்ல கர்த்தர் உங்களை கொண்டு வர போறாரு. இந்த 100 டேஸ்ல நான் இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் என் மூலமா பேச வைக்கிறது சாதாரணமான ஒரு கூட்டத்துக்கு இல்ல, ஒரு தலைவன் கூட்டத்திற்கு, ஒரு தலைவி கூட்டத்திற்கு. எஸ், கர்த்தர் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை அப்படிதான் மாற்ற போறாரு. Thank you Jesus. ஹல்லேலூயா. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நித்திய கிருபையுடன் இறங்குகிற தெய்வமே, மகா பெரிய பிரபுவே, இந்த 77 நாட்களும் நீர் சொன்ன வார்த்தை, ஒரு நாள் சொன்ன வார்த்தையே எங்க தலை மேல வந்துச்சுன்னா எங்க ஆயுசு காலத்துக்கு அது போதும் ஆண்டவரே. இந்த 77 நாட்களும் பேசி 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 டவுன் ஆகி செத்துடலாமான்னு நினைக்கிறவங்களை கூட நீ இல்லப்பா வாழணும்பான்னு சொல்லி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று இன்றைக்கும் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கோசே நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தீங்க. இந்த 100 டேஸ் ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க தரணும் ஆண்டவரே, ஒரு வித்தியாசத்தை தரணும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் காலடி எடுத்து வைப்பாங்க. ஆனா இந்த ஜெபத்துல காலடி எடுத்து வைக்கிறவங்களுடைய காலடி வித்தியாசமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், நீங்க கூட இருக்கிறதா இருக்கணும். சாதாரணமாய் அல்ல, பல வருஷத்தினுடைய தீமைகள், பல வருஷத்தினுடைய துக்கங்கள் மாறுகிற ஆண்டாய் மாறுகிறதற்கு கர்த்தர் எங்க பிள்ளைகளை நீங்க ஆமென் பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய நான் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. நாளைக்கு ஒரு புது மாதத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். லாஸ்ட் மந்த் கடைசி நேரத்தில் அற்புதம் செய்வீங்க, கடைசி நேரத்தில் அற்புதம் செய்வீங்க. அதனால இந்த மாசம் உங்க அற்புதம் பெருசா நாங்க பார்க்கட்டும் அப்பா. நன்றி. உங்க கிருபையின் கரத்தினால் எங்களை மூடி